தங்கராஜ், ஐயா. இத முடிச்சிட்டு அப்புறம் இந்த ஏரியாவையும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணு. என்ன சரியா? சரிங்க ஐயா. மயிலு தாத்தா, வா 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 வா. ஆமா, கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டியா? போயிட்டு வந்துட்டேன் தாத்தா. இப்பதான் வர்றேன். கோயில்ல தரிசனம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? தாத்தா, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு தாத்தா. சீக்கிரமா கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டியா? இல்ல அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு முருகன் சொல்லிட்டாரா? நான் எதுக்கு தாத்தா எனக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்க போறேன்? 18 நாளா மகா யாருக்கும் தெரியாம பூஜையை சிறப்பா செய்யணும். திருவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது முருகா, நீ தான் காப்பாற்றணும்னு வேண்டிக்க தான் போனேன். ஏண்டா மயிலு, அதுக்கு ஏண்டா இப்படி முழிக்கிற? அப்போ முருகன் நிஜமாவே சொல்லிட்டாரா உனக்கு கல்யாணம் ஆகாதுன்னு? போங்க தாத்தா. டேய், கவலைப்படாதடா, நான் இருக்கேன். நானே நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். திரு திரு, வாடா வா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். திரு. ஆமா, எங்கடா போயிருந்த? பழனி முருகன் கோயிலுக்கு தான். இரு, நீ முதல்ல பிரசாதம் சாப்பிடு. நான் உனக்காக வேண்டிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரியா? இந்தா. ச்சே, என் மேல உனக்கு எவ்வளோ பாசண்டா. சரி, நீ மகாவை கூப்பிடு, நம்ம எல்லாம் சேர்ந்தே சாப்பிடுவோம். மகாவையா? அவ எதுக்கு திரு? வேண்டாம், நீ சாப்பிடு, நான் போய் அவளுக்கு கொடுத்துட்றேன். என்னடா இப்படி சொல்ற? மகாவை இங்க வர சொல்லு, அவளுக்கும் கொடு எனக்கும் கொடு, சாப்பிடுவோம். இல்ல இல்ல வேணாம், நான் கீழே எல்லாருக்கும் கொடுக்குறப்போ நான் மகாவுக்கும் கொடுத்துக்கிறேன். சரி திரு, நான் போய் எல்லாருக்கும் கொடுத்துட்டு நான் மகாவுக்கும் கொடுத்துட்டு வரேன். மயிலு, என்ன அவசரம்? முதல்ல மகாவை இங்க வர சொல்லு. இவன் எதுக்கு இப்படி பிடிவாதம் பிடிக்கிறான்? அவ வந்து இவனை பார்த்தா என்ன ஆகுறது? என்னடா யோசிக்கிற? இல்ல திரு, மகா கீழே வேலையா இருப்பா, அதனால தான் யோசிச்சேன். நான் போய் கொடுத்துட்றேன். சரி கொடு. என்னையா வா இத்தனை நாள் ஏமாத்திட்டு இருந்த? இருக்குடா உனக்கு. மகா மகா மகா. என்னென்ன சாமி தரிசனம் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டீங்களா? அம்மா, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? மகா, நம்ம நூலில 2 பேர் தப்பிச்சோம் மகா. என்னென்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. இப்பதான் பழனில இருந்து வந்தேன். பிரசாதத்தை திருவுக்கு கொடுக்கலன்னு அவன் ரூமுக்கு போனா, அவன் உன்னைய மேல கூட்டிட்டு வர சொல்றான். அப்பா, அவனை சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிப்போச்சுமா. அது மட்டும் இல்ல, பிரசாதத்தை அவன் கையால தான் கொடுக்கணும்னு ஒத்த கால்ல நிக்கிறான். கோயிலுக்கு போனது நான், நீ எப்படி கொடுப்ப? நான் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு எப்படியோ சமாளிச்சு இங்க வந்தேன்னா பாரு. ஆமா, நான் அவ்வளவு பதட்டமா சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ ரொம்ப சாதாரணமா கேட்டுக்கிட்டு இருக்க. உன்னை அவன் பார்த்தா என்ன ஆயிருக்கும்? ஐயோ, அதை நினைக்கவே எனக்கு பக்குன்னு இருக்குப்பா. என்னடா பஞ்சாமிரத்தை கொடுக்க சொன்னா இங்க வந்து என்னென்னமா பேசிட்டு இருக்க? நீ பேசுறது எனக்கு சரியா கேட்கலையே. என்ன பேசிட்டு இருந்த? மகா, மயில் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான், நீயாவது சொல்லு. அவன் என்ன சொல்லிட்டு இருந்தான்? ஏன் மகா, உனக்கு பிரசாதம் நானே கொடுக்குறேன், மகா மேலே வர சொல்லுன்னு சொன்னேன். மயில் உன்னை கூப்பிடவே மாட்டேங்கிறான். ஏன்? சரி, நீ கூப்பிட வேண்டாம், மகாவுக்கு நானே போய் கொடுக்குறேன்னு சொன்னேன், என்னையும் கொடுக்க விட மாட்டேங்கிறான். அவன் கையாலேயே கொடுக்கணும்னு ஒத்த காலில் நிற்கிறாமா. இங்கே வந்து பார்த்தா பஞ்சாமிரதத்தை கொடுக்காம என்னென்னமோ பேசிட்டு இருக்கான். அவன் உன்னை பார்த்ததும் எனக்கே பெரிய சாக்கா இருந்தது மகா. உனக்கு அப்படி இல்லையா? அவரு நேத்தே என்ன பார்த்துட்டாருன்னு. என்னது? நேத்தே உன்னை பார்த்துட்டானா? ஆமா அண்ணே. ஐயோ,
எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். நாளை காலையில இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணும். என்ன மகா சொல்ற? நான் ஊர்ல இல்லாதப்போ இவ்வளவு நடந்ததா? ஆமாண்ணே, அவருக்கு தெரிஞ்ச கம்பெனில எனக்கு வேற வேலை பார்த்துருக்காராம். திவ்யாக்காவும் என்ன கிளம்பி போ சொல்லிட்டாங்க. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன். இந்த விஷயம்லாம் தெரியாம நீங்க அவரை போய் பார்த்திருக்கீங்க. அப்ப எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் என்கிட்ட பேசினானா? அவன் ஏன் இவ்வளவு கோவத்துல இருக்கான்னு இப்பதான் எனக்கு புரியுது. ஐயோ, இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. இன்னும் இங்கேயே நின்று பேசிட்டு இருக்க? என் ரூமுக்கு வான்னு சொன்னேன். வர போறியா இல்லையா? வரேன் திரு. சீக்கிரம் வா. ஐயோ, அவன் பயங்கர கோவத்துல இருக்கானே. இப்ப நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. மயிலு, ஐயோ அண்ணே, முதல்ல நீங்க போங்கண்ணே, இல்லனா அவர் இன்னும் டென்ஷன் ஆயிடுவார். கொடுங்க. அப்படி முருகா, நீ தான் என்ன காப்பாத்தணும். என்ன சார் இப்படி வருத்திருக்கு? ஏசி ஓடுதே, சில்லுன்னு தான் இருக்கு. உங்களுக்கு ஏன் இப்படி வேர்க்குது? நான் ஏசி டெம்பரேச்சர் வேணா இன்னும் கொஞ்சம் குறைக்கவா? என்ன சார், கேள்வி கேட்காமலே நிறைய பதில் சொல்லுவீங்க. இப்போ ரொம்ப அமைதியா இருக்கீங்க. பஞ்சாமிர்தத்தை கொடுக்க போனீங்க, மகா கிட்ட என்ன பேசிட்டு இருந்த? நான் தாலி கட்டின பொண்ணு இந்த வீட்டில் தான் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே நீ என்ன பண்ணிருக்கணும்? சொல்லு, என்ன பண்ணிருக்கணும்? இந்த வீட்டில் மற்றவங்க கிட்ட சொல்லியிருக்க வேண்டாம், ஆனா என்கிட்ட சொல்லியிருக்கணுமா இல்லையா? டேய், நான் உன் ஃப்ரெண்டு தானடா. நான் உன்கிட்ட ஏதாவது மறைச்சிருக்கேனா? ஆனா நீ என்கிட்ட இருந்து இதை மறைச்சிட்டல. இல்ல, இப்ப கூட என்கிட்ட நீ உண்மையை சொல்லவே இல்லையே. மகாவுக்கு பிரசாதம் கொடுன்னு சொல்லும்போது கூட என்கிட்ட சொல்லணும்னு தோணல. அப்ப நான் கண்டுபிடிக்கலன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் நீ என்னை ஏமாத்திட்டே தான் இருந்திருப்ப. நிஜமாவே நான் உனக்கு கோமாளி மாதிரி ஆயிட்டேன்ல. இன்னியோட உனக்கு எனக்கும் நடுவில் எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்லை. திரு, அப்படி இல்ல திரு. ஏய், ஏய்.